சொல்ல வேண்டுமா? எனக்கு தெரியும். ஒரே காய்ச்சி வெற்று வாழ்ந்திருப்பாய். இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க புரியவில்லை. இன்னைக்கு 17 மைத்துனா, இன்னைக்கு 17 என்னால் ஆகாது மைத்துனா. சண்டையில் இருந்து 16ஆம் நாள் சண்டை வரை இருந்து இன்னைக்கு 17 என்னால ஆகாது. காரணம் கேட்கிறான்டா. எப்படி தெரியுமா மைத்துனா? பதிவிட்டு கதிகலங்கி ஐவர்கள் பதிவிட்டு கதிகலங்கி ஐவர் நீங்கள் 13
வருஷமாய் பஞ்ச பாண்டவரே அந்த சதி செய்யும் அந்த சதி செய்யும் துரியன் செயல் நீக்கி அந்த சந்திரகுலம் விலக வந்த அர்ஜுனாரே அந்த கீதம் செயல் எப்படி அப்படியோ அந்த அதிகதோர் பலம் படைத்த கர்ணன் நாகபாசம் கிடைக்க என்னால் என்னால் நீங்கள் 13 வருஷமாய் பஞ்ச பாண்டவரே அந்த சதி செய்த துரியன் செயல் நீக்கி அந்த சந்திரகுலம் விளங்க வந்த அர்ஜுனா கேளாய். ஆனா 1ஆம் நாளில் இருந்து 16ஆம் நாள் வரை உங்களை நான் பாதுகாத்தேன். ஈசன் செயல். ஆனா அதிகதோர் வளம் படைத்த கர்ணன் நாகபாசம் இருக்குது பாரு. அந்த கர்ணன் வளர்க்கிறான் பாரு. எங்க ஆண்டாவனத்துல இருந்து ஒரு பாம்பானது தப்பிச்சு வந்துச்சு பாரு. அந்த பாம்புக்கு ஒரு நாளைக்கு 60 குடம் பால் ஊத்தி அதை காப்பாத்திக்கிட்டு வரான். அதை தடுக்க யாராலும் ஆகாது. இருப்பதும் பச்சைமேனி அவனை பத்தி என்ன பத்திருச்சனா இருப்பதும் பச்சை கலர். நான் இருப்பதும் பச்சை கலர். பாம்புக்கு பேர் தான் தெரியுமா தவிர அடையாளம் தெரியாது. அவனுக்கு பதிலா முன்னாடி இருப்பது நானு. செல்பவன் நான். பின்னாடி உட்கார்ந்து அதனால உன்னை கொத்ததுக்கு பதிலா என்ன கொத்துச்சா அதனால வரல. யாரு அடியாரு எப்படி பாத்துறியா? ஆமா பாம்பு பார்வதி கங்கலமா பாம்பு கட்டி கொண்டு நீ யாரு? அந்த அழியன்னு கொண்டிருப்பது குடும்பமே ஒரு பாம்பாட்டி காலாங்குடி பாம்பு கட்டி பயப்படலாமா? எப்படி தெரியுமா? நான் இருப்பது ஒரு பாம்பு. ஆனா அது ஒரு விதமான பாம்பு. நான் நாளின் மேல் வள்ளி கொண்டிருப்பது அது ஒரு விதமான பாம்பு.
பாரு அது பகையால வந்த பாம்பு அது கொத்தறுத்து தான் நான் இப்படியே அக்கா யாரா இவனுக்கு பிறந்ததுனால நரன் நாராயணன் அவனுக்கும் ஒரு பேர் இருக்கு. நாராயணன் கால் பண்ணி தடி போகலாம் எல்லாருமே தெரியல உங்க சும்மா சும்மா சவுண்ட் வைக்காது யார் தமிழ் வச்சு தட்டுப்பாடு அண்ணன் தருமலை கூட்டு வந்து தியேட்டர்ல நிறுத்திட்டு கொல்லி கொண்டு சண்டை பாய் அண்ணன் தான் புரியவில்லை எனக்கு ஒன்று விளங்கவில்லை. ஆமா
இருக்குது டைம் எடுத்து காமிச்சேன் அப்படியா அப்படி இருந்தா வந்து முடியல தானே உண்டால முடி வந்தானா சும்மா நாடகம் பண்றான் அந்த அம்மை எடுத்து அவருக்கு எனக்கு தென்பது வரலையே மாமா. அவன் இன்னும் அந்த சந்தேகம் தான் இருக்குது. அவன் யாரு? அவன் தேர் ஓட்டி கர்ணன் தான். அம்மால போட்டோ எடுத்துட்டு போயிருந்தீங்க அவரை கொண்டுதான் இந்த நாட்டை நான் ஆளுநர். அப்படிப்பட்ட நாளே காட்டியா இந்த ரதத்தில் இருப்பவன் கர்ணன் என்று உனக்கு சந்தேகம். அப்படிப்பட்ட அண்ணனை கொண்டுதான் நான் அரசாள வேண்டும் என்று. அப்படிப்பட்ட நாளுக்கு தேவையில்லை. கர்ணன் என்று உனக்கு புரியவில்லை. அண்ணன் எங்க இருக்காரு? இருக்கிறாரு. அதனால அங்க போ. சென்று எதிராளியாகிய கர்ணன் கர்ணனுடைய சிரத்தை கோயிலால் செல்கின்ற வேளையிலே அந்த கண்ணனை போல் தெரியவில்லை. அண்ணன் தர்மனை போலவா தெரிந்தது? என்னை போலவா? உன்னை பார்த்து விட்டு என்று வந்திருக்கிறேன். நீ வைத்திருப்பது பார்த்த பார்வையில்லை.
மைத்துனா உனக்கு ஏன் இந்த கோவம்? முன்னாடி போறான்னு கொஞ்ச நேரம் தான் அமிச்சேன், அதுக்குள்ள அண்ணனை கொல்றதுக்கு இங்க எடுத்துட்டான்டா. அண்ணனை கொல்ல வரா இவனா? ஆமா, என்ன எந்த குற்றம் சொன்ன பாருங்க, கேட்டுக்கோங்க. கையில குடிய அண்ணன் வேஷம் தாயா இல்ல யாருக்கு சொல்றது, அண்ணன் வேஷம் வெட்டி விடுவேன். நாயில பூட்டி விட்டேன். எடுத்து அழைக்கிறேன். ஓ, எடுத்த பானத்திற்கு இறை தேவை. அதனால இந்த இறை தேடும் பானத்தை அதோ இருக்குது பாரு புஜகம்பம், அந்த புஜகம்பத்து மேலோட ஆகட்டும் ஒரு. உள்ள போனா shoot பண்றா. ஓய் மைத்துனா இந்த நாளை குட்டி வந்து ஓ, அபயம் அபயம் என்று கூச்சல் கேட்கிறது. கேட்கிறது. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? ஒரு காலத்தில் நிவாத காலகயிறை மடித்தாய் அல்லவா? ஆமா. எப்படி தேவலோகத்தை 3/4 நாளிகையில் ஆட்சி செய்யும் போது நிவாத காலகயிறை மடித்தாய் அல்லவா? அதில் இருந்து 2 அசுரர்கள் வந்து இந்த புஜகம்பத்தின் மேல் அமர்ந்து அந்த தர்மலானவர் பாடி கூடாரத்தில் இருப்பார். அவரை கொண்டு விட்டால் சத்தியம் தவறாத சந்திர குலத்தில் பிறந்தவர்கள் ஒருவர் இல்லைனாலும் 5 பேரும் ஆடுவர் என்று சத்தியம் எப்படி ராஜா அண்ணனை கொல்லணும்னு இருந்தாங்க. அதனாலதான் கதை ஸ்கூல் போயிட்டு ராஜா அண்ணன் போல் காண்பித்து இப்பொழுது சண்டைக்கு வர போலாம். ராஜா ஆயதான். கொண்டு வச்சு என்ன எப்படியாவது ஆரம்பிக்கணும். பாரு, அவனுக்கு அண்ணனா தெரியுமா? அண்ணனா தெரிய மாட்டான். அவனுக்கு என்ன தெரியுமா கேக்குற? கேட்கறதுக்கு கேக்குற. கேளு. அப்பதான் சண்டைக்கு வருவான். இதெல்லாம் வச்சுட்டு வா. சண்டைக்கு வரமாட்டாங்க. அந்த பக்கம் போறேன்.